ஹாய்ங்க. இந்த வீடியோவில் கொள்ளுப்பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொள்ளுப்பருப்பு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கணும். தேவையான பொருளை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா உலகாஞ்சதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பை கொட்டிக்கலாங்க. கொள்ளுப்பருப்பு கொட்டினதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதை டைரெக்டாக அந்த குக்கரில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் எந்த அளவுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு நிறம் வருங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. சீரகம் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமுங்க. விசில் அடங்கி நம்ம எடுத்தோன்னா பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. அடுத்து நம்ம வடச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சம் சாங்கியத்துக்கு 2 சீரகம், 2 கொத்தமல்லி போட்டுக்கலாமுங்க. இந்த ரெண்டும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாமுங்க. வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நான் பூண்டு புளி எடுத்து அந்த பருப்புலேயே போட்டுக்கலாமுங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாமுங்க. நல்லா கலக்கி விட்டு அந்த வெங்காயம் வதங்கினதில் அந்த பருப்பு ஊற்றிக்கலாமுங்க. ஊற்றி நல்லா பருப்பை கலக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. உப்பு போட்டு நல்லா பருப்பு கொதி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சா சுவையான கொள்ளு பருப்பு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.